எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி அரிசி மாவு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், ஒரு கொதி வந்துடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு சேர்த்துடலாம். 1 கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம 2 எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் மேலே. அவ்வளோதான், இல்லை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் மீடியமாக சூடாயிடுச்சு, உள்ளே சேர்த்துடலாம். அனல் வந்து நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய ரைஸ் ஃப்ளார் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது டீ கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.